உங்க எல்லாத்துக்குமே ஸ்பைடர்மேன், அயன்மேன், தார் இந்த மாதிரி கேரக்டர்லாம் தெரியும். ஆனா இந்த கேரக்டரோட சக்சஸ்க்கு பின்னாடி இருந்த ஒரு மனுஷனை பத்தி தெரியும். என்னன்னு சொல்றேன், வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க. This is day 8 of 100 days 100 குட்டி ஸ்டோரிஸ். ஸ்டான்லி ஒரு ஏழ்மையான குடும்பத்துல வளர்றாரு. இவருக்கு சின்ன வயசுல இருந்தே ஸ்டோரி எழுதுறது ரொம்ப பிடிக்கும். அவர் வளர்ந்ததுக்கு அப்புறம் ஒரு காமிக் கம்பெனில அசிஸ்டண்டா ஜாயின் பண்றாரு. அவருக்கு டீ வாங்கிட்டு வர்றது, பேப்பர்ஸ் எல்லாம் அரேஞ்ச் பண்றது, இந்த மாதிரி சின்ன சின்ன வேலையெல்லாம் கொடுத்தாங்க. ஆனா அவருக்கு ஒரு கனவு இருந்துச்சு. மக்கள் மறக்கவே முடியாத ஒரு காமிக் கேரக்டர் உருவாக்கணும். சில வருஷங்கள் போனதுக்கு அப்புறமும் இவருக்கு பெரிய சக்சஸ் வரல. கட்டத்துல காமிக் ஃபீல்டே விட்டுட்டு போயிடலாம்லாம் யோசிச்சிருக்காரு. அந்த நேரத்துல அவருக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அந்த காலத்துல சூப்பர் ஹீரோஸ்லாம் தப்பு பண்ண மாட்டாங்க, ஸ்ட்ராங்கா இருப்பாங்க, எதுக்கும் பயப்பட மாட்டாங்க. ஆனா ஸ்டான்லி சூப்பர் ஹீரோவும் மனுஷங்க மாதிரி இருக்கணும்னு யோசிச்சாரு. அந்த ஒரு வார்த்தை தான் எல்லாத்தையுமே மாத்திடுச்சு. ஃபர்ஸ்ட் அவர் ஃபென்டாஸ்டிக் ஃபோர்னு ஒரு கேரக்டர் கிரியேட் பண்ணார். அது ரொம்பவே பெரிய ஹிட் ஆச்சு. அதுக்கப்புறம் கேரக்டர்ல ஒரு யூனிவர்ஸே கிரியேட் பண்ணிட்டார். ஹல்க், ஸ்பைடர்மேன், அயன்மேன், டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இந்த மாதிரி உங்களுக்கு பிடிச்ச பல கேரக்டரை கிரியேட் பண்ணதே அவர். இந்த கேரக்டர் எல்லாத்துலயுமே இருந்த காமனான விஷயம், இவங்க யாருமே பெர்ஃபெக்ட் கிடையாது. எல்லாருமே நம்மள மாதிரி ஒரு மனுஷங்க தான். அவங்களுக்கும் கஷ்டம் இருந்துச்சு. அதனாலதான் மக்கள் எல்லாரும் அந்த கேரக்டர்ஸை லவ் பண்ண ஆரம்பிச்சாங்க. சூப்பர் ஹீரோ ஒரு காமன் மேனா இருக்கனால மக்கள் எல்லாரும் அவங்களோட ரிலேட் பண்ணிக்கிட்டாங்க. கொஞ்சம் கொஞ்சமா மார்வல் வளர்ந்துச்சு. இன்னைக்கு மார்வல் மூவி ரிலீஸ் ஆனா உலகம் முழுவதும் ஃபேன்ஸ் செலிப்ரேட் பண்றாங்க. ஆனா அந்த எம்பையரோட ஆரம்பம் இந்த மனுஷனோட இமேஜினேஷன்ல தான் தொடங்குச்சு. பெரிய வெற்றி எப்பவுமே ஒரு சின்ன ஐடியால இருந்து தான் ஆரம்பிக்கும். இப்ப நம்ம பார்த்து லைக் பண்ற மோஸ்ட் ஆஃப் த மார்வல் கேரக்டர் ஸ்டான்லி தான் கிரியேட் பண்ணது. ஸ்டான்லி நவம்பர் 12, 2018 அவரோட 95வது வயசுல இந்த உலகத்தை விட்டு போறாரு. என்னதான் அவர் இந்த உலகத்தை விட்டு போனாலும் அவர் கிரியேட் பண்ண கேரக்டர் மூலியமா அவர் இன்னும் வாழ்ந்துட்டு தான் இருக்காரு. டே 9க்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க.